ஆர்பிக்ஸ் கொடுத்ததுக்கு பின்னால் பயிர் நல்லா இருக்குது. அந்த பழுப்பு இல்லை, பச்சை மாறிடுச்சு. இப்போ தண்டு நல்லா ஊக்கமாக இருக்குது. அபிமான் ஆர்பிக்ஸ் கொடுத்ததுக்கு பின்னால் பயிர் நல்லா இருக்குது, மண் நல்லா இருக்குது. மற்ற மருந்து கொடுத்ததை விட இது கொடுக்க பரவாயில்லை, நல்லா இருக்குது. பயிரும் எல்லாமே நல்லாயிருக்கு. வணக்கங்க, என் பேர் விஜயலட்சுமி. திருப்பூர் மாவட்டம் உடுமலையோட கிளுங்காட்டூர் கிராமத்தில் இருக்கிறோம். 6 ஏக்கரா தோட்டங்க, 4 ஏக்கரா தென்னம்புள்ளை, 2 ஏக்கரா வெங்காயம் நட்டுருக்குறோம். வெங்காயம் 35 நாள் ஆச்சு நடவு போட்டு. கெமிக்கல் உரம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ முதல்ல எல்லாம் அது சரியில்லாததுனால இப்போ நாங்கள் ஆர்கானிக்காக வாங்கி அபிமன் ட்ரிப்பிளியே விட்டோம். வேலை நல்லா இருக்குது, வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது, பயிரும் நல்லா இருக்குது. அபிமன் மருந்து கொடுத்த பின்னால் கம்பெனியிலேருந்து கூப்பிட்டாங்க. எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. பயிர் நல்லா இருக்குதுன்னு சொல்ல, இனி வேர் நல்லா தண்டு ஊக்கமாக வர்றதுக்கு பயிர் நல்லா பச்சை கட்டிருக்கோமா ஆர்பிக்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. ட்ரிப்பில் தான் தண்ணியில் களைச்சி விழும். ஆர்பிக்ஸ் கொடுத்ததுக்கு பின்னால் பயிர் நல்லா இருக்குது. அந்த பழுப்பு இல்லை, பச்சை மாறிடுச்சு. இப்போ தண்டு நல்லா ஊக்கமாக இருக்குது. அபிமான் ஆர்பிக்ஸ் கொடுத்ததுக்கு பின்னால் பயிர் நல்லா இருக்குது, மண் நல்லா இருக்குது. மற்ற மருந்து கொடுத்ததை விட இது கொடுக்க பரவாயில்லை, நல்லா இருக்குது. பயிரும் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு 5 நாளைக்கு முன்னால் தானுங்க இந்த FL77 எடுத்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தான் பிடுங்கணுமுங்க. இந்த காய் நல்லா இருக்குது. இந்த மருந்து அடித்து இப்போ 5 நாள் தான் ஆச்சு. இன்னொரு 5 நாளில் நல்லா ஊறிக்கி நல்லா எடுத்துடலாம். தாளெல்லாம் காஞ்சோம்னால எடுத்துருவோம். நாங்கள் இப்போ ட்ரிப்பில் தண்ணி எடுத்துவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு பின்னால் இந்த டம்மில் இந்த மருந்தை கலக்கி அபிமான கலக்கி ஒரு 4 பாகமாக 3/4 ஏக்கராவுக்கு 4 பாகமாக பிரித்து விட்டுருவோம். அபிமனியும் அப்படி தான் கொடுத்தா, ஆர்பிக்ஸ் அப்படி தான் கொடுத்தா. ஆனால் இது தண்ணியில் கலந்து விட்டதுனால எங்களுக்கு வேலை பெருசாக எதுவும் தெரியும். கொடுக்குறக்கு முன்னாலேயுமே பின்னாலேயும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஓட விட்டு அதுக்கு பின்னால் தான் கரைச்சி விடணுங்க. முன்னால் நாங்கள் வேறு உரங்கள்லாம் மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு காய் விளைச்சல் நல்லா இல்லை. கலர் இல்லாதனால நாங்கள் இப்போ அது அந்த காய் விலை போகலை அந்தளவுக்கு. இது காய் நல்ல கலராக இருக்குது. ஏதோ கொஞ்சம் அதிகமாக விலை போகுன்னு நினைக்கிறோம். காய் பார்க்குறக்கும் நல்லா இருக்குது, நல்லா கலராகவும் இருக்குது, நல்லா ஊறி இருக்குது.